ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் மார்க்கெட்ஸ் லாஸ்ட் பார்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 13வது பார்ட் பார்க்க போறோம். நாளைக்கு நான் உங்ககிட்ட இதை பத்தி சொல்றேன். இப்ப நீ போயிட்டு தூங்குன்னு சொல்லுவான். பாரு, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் தான் இங்க இருக்கல. இப்போ நீ என்கிட்ட சொல்லு, எதுக்காக நாளைக்கு சொல்ல போறேன்னுப்பா. ஒய்ஃப், நீ ரொம்ப எக்ஸைட் ஆகாத. உங்ககிட்ட உண்மையை சொல்ல போறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குன்னு சொல்லிட்டு இவளோட கணத்துல கியூட்டா கிள்ளுவான். இவன் பண்றதெல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ஒய்ஃப் குட் நைட்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவான். சேக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சிட்டு இருப்பா. எம்எஸ்எல் சாப்பிட்டுட்டு இருப்பா. கால் வரும், போக மாட்டேன்னு நினைவிசுவா. லோயி, உனக்கு என்னதான் பிரச்சனை? இதுக்கப்புறம் சூரிய ஒளியை பார்க்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? நினைப்பா. எம்எஸ்எல் கண்டுனாக்கு நான் வெனிஸ் பேசுறேன்னு சொல்லுவா. இப்பதான் நம்புற பாப்பா. சரி சொல்லி, எதுக்காக நீ கால் பண்ண நினைப்பா? அவன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதான் கால் பண்ணேன்னு சொல்லுவா. நீ என்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்டாலும் சரி, என்னால உனக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவா. ஆனா இது எம்மியோ அவளோட ஹஸ்பண்ட் ரோசல்ல சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவா. நீ என்ன சொல்ற? எம்மியோ ரோசல்ல சம்மந்தப்பட்டதான் நினைப்பா. ஆக்சுவலி கைசர் தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டான். இதை பத்தி நம்ம காலேஜ்ல பேசலாமா நினைப்பா. ஓகே, இன்னைக்கு நீ காலேஜ்க்கு வரல, அங்க நம்ம இதை பத்தி பேசிக்கலாம் பாய்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. அம்மா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருப்பாங்க, எதையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அம்மா குட் மார்னிங் ஆன்டி, குட் மார்னிங்னு சொல்லிக்கிட்டே லூயி உள்ள வருவான். அச்சோ, காலங்கத்திலே ஆரம்பிச்சிட்டே. என்னோட வீட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னுப்பா. அப்கோர்ஸ், நான் என்னோட மோமோ பிக்கப் பண்றதுக்காக வந்து நம்ம 2 பேரும் ஒன்னா போகலாம்னு சொல்லுவான். மீசல் காலங்கத்திலே நீ ரொம்ப கத்திட்டு இருக்க. லூயி, உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்து சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஆன்டி, நீங்க எப்பவுமே டெலிஷியஸா சமைப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவான். உண்மையா சொல்ற? சரிப்பா, நீ நிறைய சாப்பிட்டு அப்புறமா விக்கிறதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆன்டி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு மட்டும் கிளாஸ் இல்லைன்னா கண்டிப்பா சாப்பாடு எல்லாத்தையும் விக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்னு சொல்லுவான். ரொம்ப ஓவரா யோசிச்சுட்டு இருக்கடா, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலன்னு எம்ஏசல் சொல்லுவா. உண்மையாவே ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த ரைஸ் கேக்க நீ உன் கூட படிக்கிற பசங்க கிட்ட வித்துரு. ஒரு பீஸோட விலை 25 ரூபா. அதோட நான் ஸ்பெஷல் ஆஃபர் கூட வச்சிருக்கேன். 50 ரூபாய்க்கு ஒரு பீஸ் வாங்கினா இன்னொரு பீஸ் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஆன்டி, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஆஃபர் மாதிரி தெரியலன்ற மாதிரி 2 பேரும் திருத்தரும் முடிச்சிட்டு இருப்பாங்க. ஆன்டி, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மையாவே என்ன ரைஸ் கேக்க நீங்க விற்க சொல்றீங்களா? நினைப்பா. டே, எதுக்காக இப்ப நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? ஆன்டி, இவன் உண்மையாவே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல போல, அதனாலதான் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவா. மாமோ, நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு அப்படிலாம் எதுவும் நினைக்கல ஆன்டி, இன்னும் நிறைய கொடுங்க. இப்ப நீங்க கொடுக்கறது பத்தாதுன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை பத்தலன்னா நீங்க நேர்ல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லுவான். உண்மையா சொல்ற? அப்ப நான் உங்ககிட்ட நிறைய சாப்பாடு கொடுக்குறேன், அது எல்லாத்தையுமே வித்துரு. நான் எல்லா சாப்பாடையும் பக்காவா பேக் பண்ணிருக்கேன், அதனால எடுத்துட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஆன்டி, இது எல்லாத்தையும் விற்கிறதாக மோமோ என் கூட வருவா, நீ வருவ தானே நினைப்பா. ஓகே ஆன்டி, எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு, நாங்க 2 பேரும் போயிட்டு வரணும்னு சொல்லுவா. ஓகே, பத்திரமா போயிட்டு வாங்க. லூயி, என்னோட நிசை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆன்டி, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட ரொம்ப அழகான நிசை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இமேஜ்ல கூட்டிட்டு போவான். எக்ஸன்ல கையிலேயே தான் கட்டுவாங்க. வேஷ் கூட போன்ல பேசிட்டு இருப்பா. எங்களோட பாஸ்க்கு ஏற்கனவே யாஜியை பத்தி தெரிஞ்சிச்சு, ஆனா உன்னோட அப்பாவை பத்தி இப்ப வரைக்கும் தெரியல. ஒருவேளை உன்னோட அப்பாவை பத்தி நான் என்னோட பாஸ் கிட்ட சொன்னா இதனால உனக்கு பிரச்சனை ஏற்படுத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். என்ன சொல்லிட்டு இருக்க? அப்ப எம்மியோட ஹஸ்பண்ட் என்ன கொன்னுடுவானான்னு கேப்பா. ஆமா, கண்டிப்பா கொன்னுடுவாருன்னு சொல்லுவான். ஆனா நான் எம்மியோட ஃப்ரெண்டு, இது முதல்ல நடக்கிறதுக்கு அவ விட மாட்டேன்னு சொல்லுவா. கைசர், வாலன், செர்சன் இவங்க 3 பேரோட பேரண்ட்ஸுமே மிஸ்டர் ரோசல் கொண்டுட்டாரு. இத்தனைக்கும் இவங்க 3 பேரும் மிஸ்டர் ரோசலோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸையும் கொண்டுட்டாரு. நீ அவரோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான், அதனால உன்னை கொல்லாம இருக்கத்தான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவான். எம்மியோட உண்மையான அப்பா யாருன்னு இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இவங்க 2 பேரும் ஒருத்தர் கொல்லாம இருக்கத்தாக நம்ம என்ன பண்ணணும் கேப்பா. இதை பத்தி யாருக்கும் தெரியாம இருக்கிறதா இப்போதைக்கு நல்லதுன்னு சொல்லுவான். அண்ட் எலியானாவுக்கு என்னாச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஏன் தெரியலன்னு கேப்பா. கைலி, இதோட நீ எடுத்ததான் நல்லது, இதனால நீ கஷ்டப்படுத்தான வாய்ப்பு இருக்கு. ஓகே, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். அல்ல எனக்கு நடுல தன்னோட முகத்தை பத்திட்டு இருப்பாங்க. இப்போதும் போல பிளாஷ்பேக் ஞாபகம் வரும். என்னோட பேரு அலியானா ஹாட்லி ஃபெரர். ஃபைனலி என்னோட பேரு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனா இப்பவும் என்னால புரிஞ்சுக்க முடியல, என்னோட கடைசி பேரு எதுக்காக ஃபெரர்னு இருக்கு. என்னோட ஹஸ்பண்டோட பேரு மிக்கேல் தானேன்னு கேட்பாங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வரும். ஒருவேளை இவர் என்னோட ஹஸ்பண்ட் இல்லையோ? என்னோட ஹஸ்பண்ட நான் ஏமாத்திட்டு இருக்கேனா? எப்பெல்லாம் எனக்கு தலை வலிக்குதோ அப்பெல்லாம் எனக்கு ஒருத்தரோட ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அது யாரு? எதுக்காக பிளாஷ்பேக்ல நான் பணக்காரி மாதிரி தெரிஞ்சேன்? எதுக்காக அவங்க எல்லாரும் ஒருத்தர் சுட்டுக்கிட்டாங்க? நான் ஆக்ஷன் படத்துல வர வில்லன் மாதிரி இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் பார்த்துட்டு இருக்க பொண்ணு யாரு? உண்மையாவே அவளை பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கு? நான் அலியானா ஹாட்லி ஃபெரர் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்பதான் என்னோட பொண்ணுகிட்டயும் என்னோட நீஸ் கிட்டயும் என்னால சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. ஹாய், நீ எம்மி தானே? நான் இங்க உட்காரலாமான்னு ஒரு பொண்ணு எம்மி கிட்ட கேட்பாங்க. எம்மி, உங்களை 10 நிமிஷம் கேடுவா, வந்து உட்காருங்க, உங்களுக்கு என்ன தெரியுமா, நீங்க யாருன்னு கேப்பா. நான் உன்னோட கார்டியன் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. ஓ மை காட், நீங்க ஏஞ்சலா? அதனாலதான் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க போல. அம்மா, எதுக்காக நீங்க பூமிக்கு வந்திருக்கீங்க? உங்களோட ரெக்கையை நான் பாக்கலாமா? உங்களோட ரெக்கை இங்கன்னு கேப்பா. எம்மி, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். உண்மையான ஏஞ்சலே வந்து என் கூட ஃப்ரெண்ட் ஆகலாமான்னு கேட்கும் போது என்னால இப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்னு கேப்பா. எம்மி, நான் உண்மையான ஏஞ்சல் கிடையாது, ஆனா உன்னை பாதுகாக்கிற ஏஞ்சல் நான் தானே சொல்லிட்டு எதையோ சொல்ல வருவாங்க. மேம், நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஜேக்கப்போட
குரல் கேட்கவும் இங்கதான் இருக்கவான்னு கூப்பிட்டுவா. உடனே இங்க இருந்து போயிடுவாங்க. செக்கப் கிட்ட இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்துருப்பா. திரும்பி பார்த்தா இவங்க இருக்க மாட்டாங்க. எங்க போனாங்க? ஏஞ்சல் எங்க போனாங்கன்னு கேட்பா. இப்ப உங்க கூட இருந்தது யாருன்னு கேட்பான். ஓ அதுவா, என்ன பாதுகாக்கிற ஏஞ்சல்னு சொல்லுவா. இவனுக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிச்சு போல. அந்த பக்கமே பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். அம்மா எதுக்காக நீங்க வந்து என்கிட்ட இருந்து ஃப்ரீயா சாப்பாடு வாங்கி கேட்டா வந்தியா? லூயி இப்பதான் போனா. அவன்கிட்ட ரைஸ் கேக் இருந்துச்சு, நீ கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா அவன்கிட்ட இருந்து வாங்கிருக்கலாம்னு சொல்லுவா. ஜேக்கப் இவ சொல்றதெல்லாம் கண்டுக்காம அந்த பொண்ணு பக்கமா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஹே ஜேக்கப், உனக்கு என்னாச்சு? எதுக்காக நீ வந்தன்னு கேப்பா. ஓ அதுவா, மிஸ்டர் ரோசல் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, அதனாலதான் போனை கொடுக்கறதாக வந்தேன்னு சொல்லிட்டு போனை கொடுப்பான். ஹாய் டோங்னு சொல்லுவா. இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? என்னால உன்னை கான்டாக்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லுவான். டோங்க என்ன மன்னிச்சிட்டு திரும்பவும் நான் என்னோட போனுக்கு சார்ஜ் போட மறந்துட்டேன்னு சொல்லுவா. சரி விட, சீக்கிரமா ரெடி ஆகுன்னு சொல்லுவான். முதல்ல நான் சொல்றத கேளு, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. நேத்து நீ என்கிட்ட எதையோ நாளைக்கு சொல்றேன்னு சொன்ன, இப்ப மறுநாள் ஆகிடுச்சு. ஏன் நீ இன்னமும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேப்பா. நீ கேட் கிட்ட வெயிட் பண்ண, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போக போறோம்னு சொல்லுவான். ஓகே பாய் ஐ கேப்டன் சொல்லிட்டு செக்கப் கிட்ட போனை கொடுப்பா. செக்கப் இன்னும் அந்த பொண்ணோட நினைப்புலதான் இருப்பான். அந்த பக்கமே பார்த்துட்டு இருப்பான். செக்கப் உனக்கு என்னாச்சு? போனை வாங்கிக்கொண்டு சொல்லி கொடுப்பா. மேம் அந்த பொண்ணு அழகா இருக்காதா நினைக்கப்பா. அந்த பக்கம் பார்த்தா பசங்க தான் நின்னுட்டு இருப்பாங்க. இவனுக்கு என்னாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. பாரு இதுதான் கிராண்ட் பார்க் ஹோட்டலோட மேப். உன்னோட டார்கெட் இந்த ஹோட்டலோட ஓனர், இவரோட பேரு அலெக்சாண்டர் பார்க்னு மேஷா சொல்லுவா. இன்னைக்கு நைட் 9 மணிக்கு இந்த ஹோட்டல்ல பெரிய டிரான்சாக்சன் நடக்க போகுது. சோ நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு கசண்டரா சொல்லுவா. சரி நெகோசியேட் பண்றதுக்காக நமக்கு யாரும் தேவைப்பட மாட்டாங்களான்னு ஸ்பேட் கேட்பான். அதெல்லாம் தேவையில்ல, நம்ம கேர் பண்ணாத ஒருத்தர் தான் இவன் போயிட்டு மீட் பண்ண போறான்னு மேஷா சொல்லுவா. இப்ப நம்மளோட டார்கெட் நிக்கோ தான், அவன் போயிட்டு டார்கெட்டை பினிஷ் பண்ணிடுவான். அவ்வளவுதான் கசண்டரா சொல்லுவா. இப்ப நிக்கோ போயிட்டு டார்கெட்டை பினிஷ் பண்ண பார்த்தாதான் நம்ம எல்லாரும் அவன் கூட போய் ஆகணுமா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் இவ்வளவு பெரிய பையனா இருக்கான், இவனை ஹேண்டில் பண்ணிக்குவான்னு ட்ரிஸ்டான் சொல்லுவான். அலெக்சாண்டர் பார்க்க பத்தி தப்பா இடப்படாதீங்க, அவரை பாதுகாக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் போறது நல்லதுதான். டார்கெட்டை பார்த்த உடனே சுட்டணும், குறுக்க யார் வந்தாலும் அவங்களுக்கு சுட்டணும். அவனோட போக்கஸ் மொத்தமும் டார்கெட் மேலதான் இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேப்பா. எனக்கு ஓகே, என்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் இல்லைன்னு கசண்டரா சொல்லுவா. சரி சீக்கிரமா ரெடி ஆகுங்க, நம்ம முன்னாடியே போனாதான் சரியா இருக்கும்னு சொல்லுவா. எல்லாரும் ஆயுதத்தை எடுப்பாங்க. அதெல்லாம் வெப்பன் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க, அங்க யாரு இருப்பான்னு நமக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கதா நல்லது. நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு கேப்பா. கசண்டராக்கு தான் ரொம்ப ஆர்வமா இருக்கும். நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லுவா. துப்பாக்கி கையில வச்சிருக்கும் போது நிக்கோக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கும். இதெல்லாம் பண்றதுல இவனுக்கு சுத்தமாவே விருப்பம் இருக்காது. பாரு இதுதான் கிராண்ட் பார்க் ஹோட்டல், பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்குல்லன்னு செபஸ்டியன் கேட்பான். உண்மையாவே இன்னைக்கு நைட் மிஸ்டர் பார்க்கோட மீட்டிங் நடக்கும்னு நீ நினைக்கிறியான்னு செக்கப் கேட்பான். கண்டிப்பா நடக்க. இன்னைக்கு நம்மளோட பாஸ் அவரை மீட் பண்ண போறாரு. நம்ம பாஸ் அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பாஸ் கிட்ட பேசுறதை தவிர்த்து அவர்கிட்ட வேற எந்த ஒரு சாய்ஸும் இருக்காதுன்னு சொல்லுவான். அப்ப அவங்க 2 பேரும் பேச போறாங்க. அப்படித்தான் நினைப்பான். எனக்கு என்னமோ அப்படி இருக்குன்னு தோணல, நான் எதிர்பார்க்கறது ஆக்ஷன் சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். வாஷ் நின்னுட்டு இருப்பான். செக்கப் யாரும் வந்திருக்கான்னு பாரு. ஃபைனலி நீ வந்துட்டியா? எப்போ போறேன்னு கண்டுபிடிக்க முடியல. நம்ம 5 பேர் கொண்டு கூட நீ இல்லாம முழுமையடையவே மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். நான் பிஸியா இருந்தா அவ்வளவுதானே சொல்லுவான். நம்ம எல்லாரும் ஒரே குரூப்ல தான் இருக்கோம், ஆனா நாங்கெல்லாம் அந்த அளவுக்கு பிஸியா இல்ல, நீ மட்டும் எப்படி அந்த அளவுக்கு பிஸியா இருக்க? நீ அதையும் மறைக்காம இருக்கிறது நல்லதுன்னு செக்கப் சொல்லுவான். சரி இன்னைக்கு நைட் என்ன நடக்க போகுது அதை பத்தி சொல்லுங்கன்னு வாஷ் கேட்பான். 2 பேர் அலெக்சாண்டர் பார்க், இவருக்கு 43 வயசு ஆகுது. பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்மக்லிங்கும் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவான். ஆனா இது மாதிரி டீலிங் எல்லாம் மிஸ்டர் ரோசல் தானே பண்ணுவாருன்னு வாஷ் கேட்பான். எக்ஸாக்ட்லி, அதனாலதான் மிஸ்டர் ரோசல் இவரை மீட் பண்ண போறாரு. போயிட்டு பேசி பாப்பாரு. ஒருவேளை ஒத்து வரலன்னா துப்பாக்கி சுத்தம் தான் கேட்கணும்னு சொல்லுவான். ஆனா எம்எம்எம் வர போறாங்கன்னு கேள்விப்பட்டா அது உண்மையான கேட்பான். பாஸ் அப்படிதான் சொன்னாருன்னு செபஸ்டியன் சொல்லுவான். எதனால பாஸ் அப்படி சொன்னாருன்னு வாஷ் கேட்பா. 2 பேரும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. கால் வருவோம் எப்போதும் போல கியூட்டன்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுவா. செக்டா கால் பண்ணி எங்க இருக்க, நீ வரத்துக்கே இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கேட்பான். ஆனா இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்குல்ல, ஏன் நீ அவசரப்படுத்துறன்னு கேட்பா. எனக்கு அதை நினைச்சலாம் கவலை இல்லை, நம்ம சீக்கிரமா போயாகணும். என்ட்ரன்ஸ்க்கு அவனு கூப்பிட்டுவான். ஏற்கனவே 10 பொண்ணு பக்கம் இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்னோட கார்டியன் ஏஞ்சல் ஹாய்னு சொல்லுவா. சேக்கோன்னு புரியாது, நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்பான். என்ன பாதுகாக்கிற ஏஞ்சல் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. உன்னால அவளை பார்க்க முடியுதுன்னா அவளால எப்படி கார்டியன் ஏஞ்சலா இருக்க முடியும்னு கேட்பான். அப்கோர்ஸ் இவங்க என்னோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவாங்க. என்ன இவங்க என்ன பாதுகாக்கிற ஏஞ்சல், செக்கோட கண்ணுக்கு கூட இவங்க தெரியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்கள பத்தி உங்ககிட்ட சொல்றாங்களான்னு அடுத்த முறை நான் அவங்க கிட்ட கேக்குறேன்னு சொல்லுவா. எப்போதும் போல சேக்கு வந்தா வரும் டேமேஜ்னு சொல்லுவான். என்னை கோபப்படுற நீயும் கார்டியன் ஏஞ்சலா ஆகணும்னு தான் நினைக்கிறியா? அடுத்த முறை நான் அவங்களை மீட் பண்ணும்போது வேலை கால் எடுக்கிறாங்களான்னு கேக்குறேன்னு சொல்லுவா. நீ ரொம்ப விசிற, சீக்கிரமாவா, உண்மையாவே நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். என்ன உண்மையாவே யாருன்னு கட்டுவானா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அப்ப நான் சேக்கோட குளோனை தான் கல்யாணம் பண்ணிட்டேனா? ஒன்னும் இவ்வளவு நல்லா தினமும் நான் குளோன் கிட்டே பேசிட்டு இருந்தேன்னு கேட்டுட்டு போவா. கையிலேயே கல்யாணம் மீட் பண்ணிட்டு வந்திருப்பா. இவளுக்காக ஜூஸ் எடுத்து வந்து கொடுப்பாங்க. எம்ஏசல் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா. அவளை பாக்குறதுக்காக தானே நீ வந்திருக்க? என்ன எம்ஏ அவளோட ஹஸ்பண்ட் கூட இருக்கா, நீ அவளை மீட் பண்றதுக்காக வந்திருக்க தானே, வாய்ப்பு இல்லதான் நின்னு கேட்பாங்க. ஆன்டி ஆக்சுவலி நான் எம்ஏசல மீட் பண்றதுக்காக வரல, உங்களை மீட் பண்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுவா. என்னமோ சொல்ற, நீ என்ன மீட் பண்றதுக்காக வந்து என்ன கேட்பாங்க. ஆமா
ஆமா ஆண்டி, நான் உங்களை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். உங்களை நான் மிஸ் பண்ணேன், அதனாலதான் உங்களை பாக்குறதுக்காக வந்து போய் சொல்லுவா. ஆன்டி சொல்றதை நம்பிடுவாங்க, உண்மையாவும் சொல்றேன்னு கேட்பாங்க. ஆன்டி காலேஜ்ல நீங்க என்ன கோர்ஸ் படிச்சீங்கன்னு கேட்பா. அச்சோ, நான் என்ன கோர்ஸ் படிச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லையா. ஆமா, நான் என்ன கோர்ஸ் படிச்சேன், வெயிட் பண்ணி எதுக்காக நீ இதை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். முக்கிய இல்லங்களை நீங்க காலேஜ்ல மீட் பண்ணீங்களான்னு கேட்பா. கைலி விசிற எல்லாத்தையும் கேட்டுட்டு எம்இஎஸ்லால பொறுமையா இருக்க முடியாது, உள்ள வந்து பேச ஆரம்பிச்சிருவா. கைலி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக ஆன்டி கிட்ட நீ நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு கேட்பா. ஹே கம் டவுன் ஆகி, எனக்கு கியூரியஸா இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன்னு சொல்லுவா. என்ன கியூரியஸா இருக்கா, இப்ப லேட் ஆகிடுச்சு, நீ வீட்டுக்கு போறதா நல்லது. தேவையில்லாம இது முதல்லாம் கேள்வி கேட்டு என்னோட ஆன்டிக்கு நீ தலைவலியை ஏற்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லுவா. எம்எஸ்எல் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே சொல்லுவாங்க. பரல ஆன்டி, எம்எஸ்எல் சொல்றதான் சரி, இப்ப நான் வீட்டுக்கு போறேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவா. கைலி போனதுமே ஆன்டி ஒரு மாதிரி வில்லத்தனமா பார்த்துட்டு இருப்பாங்க. எம்எஸ்எல் கோவமா பார்த்துட்டு இருப்பா. எங்க எல்லாரும் கொலை பண்றதுக்காக இந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, சீரியஸா சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணாலும் சரி, ஏன் அளவுக்கு உங்களால அழகா இருக்க முடியாது, கனவு கண்டுகிட்டே இருங்கன்னு சொல்லுவான். ஆமாமா, நீ சொல்றது சரிதானே வா சொல்லுவான். அம்ரோஜ், நீ கண்ணை திறந்துகிட்டே கனவு கண்டுட்டு இருக்கேன்னு செபஸ்டியன் சொல்லுவான். ஓவரா கலாச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியலன்னு கைசர் சொல்லுவான். சேகேமியை கூட்டிட்டு வருவாங்க, எல்லாரும் எழுந்திருப்பாங்க. ஹாய் கைசர், ஹாய் செபஸ்டியன், ஹாய் ஜேக்கப், நீங்க யாருன்னு கேப்பா. நான் வாஷ்வால் டிஷ்னு சொல்லிட்டு கை கொடுப்பான். மிஸ்டர் உண்மையாவே நீங்க எம்ஏ கூட்டிட்டு வர போறீங்களான்னு கேட்பான். அம்ரோஜ், என்ன பார்த்தா உனக்கு செக் பண்ற மாதிரி தெரியுதா, நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு, ஆல்ரெடி இவளுக்கு அஜிக்கிட்ட இருந்து மெட்டல் இருந்திருக்கு, நம்ம இவ்வளவு பக்கத்துல வச்சிருந்தா மட்டும் தான் நம்மளால இவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்க முடியும், நான் சொல்றது எனக்கு புரியுதான்னு கேட்பான். ஓகே பாஸ், எனக்கு புரியுதுன்னு சொல்லுவான். ஆமா, நீங்க 2 பேரும் ரகசியமா என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. இது உனக்கு தேவையில்லாதுன்னு சொல்லுவான். துப்பாக்கியை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவா. வா, இங்க நிறைய துப்பாக்கி இருக்கு, நீ போலீஸ்ன்னு எனக்கு தெரியும்னு கைசர் கிட்ட சொல்லுவா. நான் போலீஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவான். அப்ப நீ சொல்லிச்சரான்னு கேட்பா. அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது, அதுக்கும் கீழேன்னு சொல்லுவான். பாடி கார்டான்னு கேட்பா. கிட்டத்தட்ட நெருங்கிட்ட, ஆனா இது கிடையாதுன்னு சொல்லுவான். அப்ப நீ யாரு, பக்கத்து வீட்டுல உள்ள வாட்ச்மேனான்னு கேட்பா. வாட்சுக்கு புறையேற ஆரம்பிச்சிரும், மத்தவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஹோ, அப்ப நீ டிராபிக் போலீஸான்னு கேட்பா. இந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இருந்துகிட்டு நான் அந்த வேலையை பார்ப்பேன், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவான். டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுறடா, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையன்ற மாதிரி சேக்கிவனே பார்த்துட்டு இருப்பான். நான் என்ன பண்றது, மறுபடியும் இவங்க 2 பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன், நான் ஹேண்ட்ஸமா இருக்கதால இவங்க எல்லாரும் ஜெலஸ் ஆகுறாங்கன்னு சொல்லுவான். நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பான். ஒண்ணு இல்ல பாஸ், நான் எதுவும் சொல்லணும்னு சொல்லி சமாளிப்பான். என்ன இப்ப நம்ம படம் பார்க்க போறோமா, பேய் படம் பார்க்க போறோமா? நான் கடைசியா படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, முதல்ல நம்ம போயிட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு வரலாமான்னு கேட்பா. எதுவும் பேசாம அமைதியா பாருன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுவான். இன்னைக்கு நைட் கிராண்ட் பார்க் ஹோட்டலுக்கு நம்ம மிஷனுக்காக போக போறோம். இந்த பில்டிங்ல மொத்தமா 25 ஃப்ளோர் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் சிக்கமா, பேஸ்மெண்ட்ல பார்க்கிங் லாட் 3 இருக்கு. பென்தோஸ்ல தான் நீங்க போயிட்டு அலெக்சாண்டர் மீட் பண்ண போறீங்க. அவர் கூட மொத்தமா 17 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் பிஸ்டல கையில வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணோட பேரு ரோக்ஸானி பார்க், அலெக்சாண்டரோட பொண்ணு. இவளுக்கு 21 வயசு ஆகுது. விஐபி ரூம்ல தான் இருப்பா. நம்மளோட மிஷனுக்கு இவ ரொம்ப முக்கியமானவ. செக்கப் ஆஷ், நீங்க 2 பேரும் செக்யூரிட்டி ஏரியாவுக்கு போங்க, அங்க கார்ட்ஸ் 4 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதோட வீடியோ முடிச்சிரும். இதெல்லாம் கேட்டு எம்மிக்கு நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். கொட்டா விட்டுட்டு இருப்பா. அச்சா, இந்த படம் ரொம்ப போரிங்கா இருக்கு, இதுல வெறும் கிராபிக்ஸ் அப்புறம் பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆமா, இந்த போட்டோல இருக்கிறவங்க யாரு, இந்த 2 பார்க்கும் ஃபேமஸ் ஆனவங்களான்னு கேப்பா. சீரியஸான சுச்சுவேஷன்லயும் உன்னாலதான் செக் பண்ண முடியும்ன்ற மாதிரி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கைசர பாரு, அவன் எப்பவும் செக் பண்ணிட்டு இருப்பான், இப்ப அவனுக்கு போர் அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. அப்படின்னு தப்புன்னா இப்ப பாரு, இதுக்காக நீ என்ன எழுதிட்டு இருக்கன்னு கேட்பான். கைசர், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, நான் உன்னை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறேன் கேட்பான். சரி விடுங்க, இப்ப பாரு உங்ககிட்ட மாட்டது நான் அதை இருக்குன்னு சொல்லிட்டு பெருசா கண்டுக்க மாட்டான். ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல இருக்கலாம்னு செக்கப் ஆஷ் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. சரி சீக்கிரமா எல்லாரும் பார்க்கிங் லாட்டுக்கு போங்கன்னு சேக் சொல்லுவான். உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஐயே கேப்டன் சொல்லிட்டு இவளும் கிளம்பலான்னு பாப்பா. ட்ரெஸ் பிடிச்சு இழுத்து உட்கார வைப்பாங்க. எதுக்காக நீ என்ன எடுக்கிறன்னு கேப்பா. மத்தவங்க எல்லாரும் போகட்டும், நீ போக வேணா, நான் அவங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லுவான். என்னன்னு கேப்பா. இதுக்கப்புறம் நீ என்னத்த பார்த்தாலும் சரி, கத்தக்கூடாது, பெருசா சீனை கிரியேட் பண்ணக்கூடாது, ஓகேவான்னு கேப்பான். என்னது சீனா, அப்புறமா படம் எடுக்க போறாங்களான்னு கேப்பா. எல்லாங்க மீட்டிங் நடக்க போகுது, அண்டர் கிரவுண்ட் மீட்டிங்னு சொல்லுவான். என்ன அண்டர் கிரவுண்டுக்கு போக போறோமா, வெயிட் பண்ண, நம்ம ஹோட்டலுக்கு போக போறோம்னு தான் நான் நினைச்சேன். பூமிக்கு அடியில போயிட்டு நீ யாரை மீட் பண்ண போற, மண்புழு நீ மீட் பண்ண போறியா, இல்லன்னா வேற ஏதாவது உயிரினத்தை மீட் பண்ண போறியான்னு கேப்பா. எப்போதும் போல தலையில அடிப்பான். அச்சோ, எனக்கு வலிக்குது, ஏன் நீ இப்ப பாரு இப்படி அடிச்சிட்டு இருக்கேன்னு கேப்பா. என்ன, உன்னோட இமேஜினேஷன் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு, அதனாலதான் அடிச்சேன். அண்டர் கிரவுண்ட் நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, இல்லீகலான மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்லுவான். ஹோனோ, என்னது இல்லீகலா, அப்ப தப்பான இதை எதுவும் நம்ம பண்ண போறோமா? ஹோனோ டோங், நம்மள போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, நம்ம ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. மறுபடியும் தலையில அடிப்பான்னு, இது மாதிரி நடிக்கிறதாக உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்ப போறேன்னு சொல்லுவா. மறுபடியும் அடிப்பான். அச்சோ வலிக்குது, ஏன் நீ என்ன திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்க, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவா. இது இல்லீகலா இருந்தாலும் இதை நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன, இது என்னோட வேலை, என்னை திரும்ப முடிச்சிட்டு இருக்கேன். நான் சொன்னது உனக்கு புரியல தானே, எனக்கு உன்னை பத்தி தெரியாதனாலதான் இந்த வேலையை பத்தி நான் உங்ககிட்ட கட்ட போறேன். ஒருவேளை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணனா, இது எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிறதுக்கு மொத்தமா 10 வருஷம் ஆகும். சோ உண்மையாவே நான் யாருன்னு உங்ககிட்ட கட்ட போறேன்னு சொல்லுவான். நான் ரொம்ப ஸ்லோன்னு நினைச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குன்னு சொல்லுவா. அப்போகளான்னு கூப்பிட்டுவான். வெயிட் பண்ணு, நீ என்கிட்ட
என்கிட்ட 2 விஷயத்த சொல்ல போறேன்னு சொன்னல. இப்போ ஒரு விஷயத்த கட்ட போறேன்னு சொல்லிட்டா அப்ப இன்னொரு விஷயம் என்ன நினைப்பா? உண்மையாவே நீ ரொம்ப பேசுற, நீ இன்னும் ட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கு, வாப்புகளான்னு கூப்பிட்டுவான். நான் ஏற்கனவே ட்ரெஸ் போட்டிருக்கேன், எதுக்காக நான் திரும்பவும் ட்ரெஸ் பண்ணும்? எனக்கு ஒரு வேலை கண்ணு தெரியல, இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான்னு சொல்லுவா. வாப்புகளான்னு கூட்டிட்டு போவான். நெக்ஸ்ட் சீன்ல எல்லாரும் ஹோட்டல்ல இருப்பாங்க. எதுக்காக இங்க வந்தோன்னு தெரியாம எம்மி பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பா. கால் வரவும் எப்போதும் போல கியூட்டா டான்ஸ் பண்ணிட்டு கால் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ நீங்க யார் பேசுறீங்க நினைப்பா? கார்டியன் ஏஞ்சல் தான் கால் பண்ணிருப்பாங்க. என்னோட கார்ல வச்சு நான் யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்பாங்க. இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். கார்டியன் ஏஞ்சல் நீங்களா அனுப்பிப்பா? ஆமா நான் தான் பேசுறேன், உன்னை வான் பண்றதா தான் கால் பண்ணேன். இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. கிராண்ட் பார்க் ஹோட்டல்ல மொத்தமா 3 குரூப் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு டேஞ்சரஸா? ஏன் நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. கால் கட் ஆகிடும். அம்மா அவங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேப்பா. இங்க உள்ள சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிட்டு எனக்கு கேச சொல்லுவான். நிறைய பேர் உள்ள வந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லுவா. எம்மி ரிலாக்ஸ்ட் ஆயிரு, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்னு சொல்லுவான். எனக்கு தெரியும்னு சொல்லுவா. நீ என்னோட ஹேண்ட்ஸமான முகத்தை பாரு, அப்ப நீ பயப்பட மாட்டேன்னு சொல்லுவான். எம்மி சிரிக்க ஆரம்பிச்சிருவா. நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு நீ ஒத்துக்கிறதா நினைப்பான். வயசுற தப்புன்னு மம்மி சொல்லிருக்காங்க, ஆனா இது ஒயிட் பொய்யா இருந்தா பரவாயில்ல விட, நீ ஹேண்ட்ஸமா தான் இருக்கேன்னு சொல்லுவா. எதுக்காக நான் ஹேண்ட்ஸமா இல்லன்ற மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பான். லாம்ரோஸ் தேவையில்லாம பேசிட்டு இருக்கத முதல்ல நிறுத்து, எம்மி வாப்புகளான்னு கூட்டிட்டு போவான். திரும்பவும் நானா இப்ப பாரு எதுக்காக நான் மட்டும் மாட்டிட்டு இருக்கேன்னு கேட்பான். செபஸ்டியன் இவன் கூட போகலான்னு பார்ப்பான். ஒரு பொண்ணு இவனே பார்த்துட்டு இருப்பான். இவனும் பார்த்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இங்க இருந்து போயிடுவான். இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, இவளோட முதுகுல ஒரு டேட்டு இருக்கு, அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். சேகேமி 2 பேரும் கெத்தா போயிட்டு ஒரு கதவுக்கு முன்னாடி நிற்பாங்க. எல்லாரும் 2 பேரும் பாதுகாப்பாக நின்னுட்டு இருப்பாங்க. இவங்களை பாக்கிறதுக்கு மல்யுத்தம் பண்றவங்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவா. மொத்த பேரும் ஒரே நேரத்துல துப்பாக்கி எடுத்து அவங்களுக்கு முன்னாடி நிட்டுவாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எதுக்காக இவங்க எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க? ஏன் என்கிட்ட மட்டும் துப்பாக்கி இல்ல? இதெல்லாம் என்னால எதுக்கே முடியலன்னு சொல்லுவா. நீங்க தப்பா ஒரு அடி எடுத்து வச்சாலும் உங்களோட மூளை இந்த கதவுக்கு முன்னாடி கிடக்கும்னு சொல்லுவான். இது மிஸ்டர் ரோசல்னு செக்கப் போயிட்டு காதல சொல்லுவான். மிஸ்டர் ரோசல் நீங்களா எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க தானே எங்களுக்கு தெரியாது, ப்ளீஸ் உள்ள போங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்து விடுவாங்க. எம்மிக்கு இதெல்லாம் பயங்கர ஃபன்னா இருக்கும். ஹாப்பியா உள்ள போய்கிட்டு இருப்பா. அலெக்சாண்டரோட ஆளுங்க இவங்களை பார்த்ததுமே துப்பாக்கி நிட்டுவாங்க. எல்லாரும் துப்பாக்கி கீழே இருக்கீங்க மிஸ்டர் ரோசல், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவாரு. இங்கதான் அலெக்சாண்டர் பார்க்கான்னு கேட்பான். அம்மான்னு சொல்லுவாரு. உடனே உட்காந்துருவாங்க. செக்கப் வாட்ச் 2 பேரும் சர்வேலன்ஸ் கேமரா வழியா என்ன எடுக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க வேலை பார்த்துட்டு இருந்த 2 பேரையும் ஆல்ரெடி கொண்டு இருப்பாங்க. இப்ப யாரோ வர மாதிரி தெரியவும் ஒளிஞ்சுப்பாங்க. உள்ளந்தவங்க 2 பேரும் இங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இறந்து கிடக்கிறத பார்த்ததுமே துப்பாக்கியை கையில எடுப்பாங்க. நமக்கு கம்பெனி கிடைச்சிருக்கோம் வா சொல்லுவான். உடனே சிக்னல் கொடுத்துட்டு 2 பேரும் அவங்க 2 பேரையும் சுற்றுவாங்க. இதெல்லாம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், இப்ப நம்ம இங்க எடுத்து போறதா நல்லதுன்னு வா சொல்லுவான். 2 பேரும் கிளம்பிடுவாங்க. மைஷா, கசாண்ட்ரா, டிரிஸ்டன், ஸ்வாட், நிக்கோ எல்லாரும் சேர்ந்து கண்ணுல மட்டும் எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போறதா நல்லது. அலெக்சாண்டர் டாப் ஃப்ளோருக்கு போக போறாரு. நம்ம சும்மா நம்மளோட வேலையை மட்டும் பார்த்தா போதாது, நம்ம ஸ்மார்ட்டா நடந்துக்கணும், சீக்கிரமா போங்கன்னு சொல்லுவா. இவங்க 4 பேரும் போனதுக்கு அப்புறம் துப்பாக்கியோட ஒரு ரூம்குள்ள போவா. ஏற்கனவே ஒரு பொண்ணு டேட்டு போட்டு பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பொண்ணு தான் உள்ள இருப்பா. அவளுக்கு நேரா துப்பாக்கி நிட்டுவா. அந்த பொண்ணு துப்பாக்கியை பார்த்ததுமே பயந்துருவா. வேணா துப்பாக்கி கீழே இருக்குங்கன்னு சொல்லுவா. பொண்ணு கூட சண்டை போறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு துப்பாக்கியோட செபாஸ்டியன் பின்னாடி நிற்பான். துப்பாக்கி கீழே இருக்கிற மாதிரி போயிட்டு சொல்லலான்னு பாப்பா. 2 பேருக்கு நடுவுல பயங்கரமா சண்டை நடக்கும். மாத்தி மாத்தி ஒருத்தர் கொல்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவளை பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு இவளுக்கு நேரா துப்பாக்கி நீட்டுவான். மேஷா உன்னை வான் பண்ணிட்டு தேதான் அந்த பக்கம் சுட்டேன், அடுத்த முறை உன்னோட தலையில தான் சுடுவோன்னு சொல்லிட்டு கையை கட்டி போட்டுருவான். மேஷாவுக்கு பயங்கரமா கோவம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க நிப்பா? எங்களோட மீட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் பார்க் தான் உன்னோட டார்கெட்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவான். என்ன என்னோட அப்பாவை கொல்ல போறீங்களா? எதுக்காக என்னோட அப்பாவை கொல்ல போறீங்க நினைக்கப்பா? அலெக்சாண்டர் பார்க்கோட பொண்ணு இவதானே, இப்பதான் நமக்கு தெரியும். அதை பத்திலாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. இப்ப மட்டும் நான் நினைச்சேன்னா உங்க 2 பேரையும் நான் கொண்டுடுவேன். ஆனா நான் அப்படி எல்லாம் பண்ணல, ஏன்னா நான் நல்லவா, அதனால தான் நல்ல விதமா நடத்துக்கிறேன். எங்க 2 பேரும் எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கோட பொண்ணுக்கு பக்கத்துல வருவான். இவளுக்கு பயங்கரமா கோவம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க நிப்பா? இவளோட கையை பிடிக்கலான்னு பாப்பான். எடுத்து விட்டுட்டே இருப்பா. இருந்தாலும் பிடிச்சிருவான். இவளுக்கும் பக்கத்துல க்ளோஸா வந்துட்டு பேச ஆரம்பிப்பான். அவனோட வாழ்க்கையில நீ மறக்க முடியாத ஒரு நைட்டை நான் உனக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுவான். அடுத்து மிஷா கிட்ட போயிட்டு இது எல்லாத்தையும் நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, என்னோட நம்பரை நான் உன்னோட போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நீ இங்க இருக்கேன்னு நான் கைசர் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்னா கால் பண்ணி என்கிட்ட கெஞ்சி கேளுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட்டிட்டு போயிடுவான். மிஷா தப்பிச்சு போகலான்னு பாப்பா. இவளால கட்ட வைக்கவே முடியாது. ரோசல் போதுமா நல்லக்கு நீ ஆளுங்களை கூட்டிட்டு வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாரு. ஒருவேளை நான் தனியா வந்திருந்தா கூட அதனால பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் ஏற்பட்டிருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப நம்ம இது எல்லாத்தையும் சீக்கிரமா முடிக்கிறதா நல்லது. உங்களுக்கு நான் மொத்தமா 2 ஆப்ஷன் வச்சிருக்கேன். முதல் ஆப்ஷன் சொல்லிட்டு ஃபைலை இவருக்கு நேரம் தூக்கி போட்டுட்டு இதுல சைன் பண்ணுங்க. ஒருவேளை இதுல நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் என்னோட பிசினஸ்ல நீங்க இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. நீங்க மட்டும் இதை பண்ணீங்கன்னா உங்களை நான் நிம்மதியா வாழ விடுவேன்னு சொல்லுவான். இவருக்கு சைன் பண்றதுல விருப்பம் இல்ல போல. 2வது ஆப்ஷன் என்னன்னு கேட்பாரு. உங்களோட பிசினஸ்ல நான் இன்டர்ஃபியர் ஆகுவேன்னு சொல்லிட்டு துப்பாக்கியை மேல வைப்பான். உடனே இவரோட ஆளுங்க எல்லாரும் கையில துப்பாக்கி எடுப்பாங்க. எம்மிக்கு ஒண்ணு புரியாது, பயந்து போயிடுவா. துப்பாக்கி கீழே இருக்குங்கன்னு ரியாக்ஷன் கொடுப்பாரு. இன்னொரு பக்கம் செபாஸ்டியன் இவரோட பொண்ணை லிப்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். சேக்க பத்தி இவர் பயப்பட மாட்டாரு. நீ ரொம்ப ஃபன்னியா இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவங்களோட பல்லு உண்மையாவே தங்க பல்லா, சாக்லேட்டை சுத்தி இருக்குல்ல அந்த பேப்பர் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெருமுனையில உள்ள
கடையில அந்த சாக்லேட்டை நிறைய வாங்கியிருக்கேன்னு சொல்லுவா. சொல்ல இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி, இந்த பொண்ணு உனக்கு ரொம்ப முக்கியமான பொண்ணு மாதிரி தெரியுது நீங்க பாரு, இதுக்கு பதிலா உங்களுக்கு முக்கியமான ஒருத்தரை பத்தி நீங்க பேசலாம்ல நீங்கப்பா. பொண்ணை பத்தி ஷக்காயிட்டாரு. ரக்ஷானின்னு கத்தாரு. அப்பா அப்பான்னு சொல்லி எழுதிட்டு இருப்பா. வேணா என்னோட பொண்ணை எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்றாரு. இந்த வயசானவரு ரொம்ப பேசிட்டு இருக்காரு, இவளை கஷ்டப்படுத்த போறோம்னு யாரு சொன்னா? ஆக்சுவலி செபஸ்டியன் நல்லவன், அதை விட அதிகமா சேக் ரொம்ப நல்லவன். இவரை பக்கத்துல ரொம்ப மோசமானவர் மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவா. சடனா பவர் கட் ஆகிட்டு 2 குரூப்பும் மாத்தி மாத்தி சுட்டுட்டு இருப்பாங்க. ரக்ஷானி பயந்து போய் கத்திட்டு இருப்பா. எல்லாரும் கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து எம்மியை கடை இங்க இருந்து வெளில கூட்டிட்டு போயிடுவாங்க. வேடைய நெஞ்சில் இப்ப நம்ம எங்க போக போறோம்னு கேப்பா. இங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் இவங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன், நீ கடை இங்க இருந்து ஓடு, இந்த துப்பாக்கி கையில வச்சுக்கோ, யாராவது குறுக்க வந்தாங்கன்னா சுட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணு புரியாது, நீங்க சீரியஸாவா சொல்லிட்டு இருக்கீங்க கேப்பா. ஆமா நான் சீரியஸா சொல்றேன், நீ லாபிக்கு போ, நீ போன கொஞ்ச நேரத்திலேயே ரோசலங்க வருவாரு, இங்க உள்ள பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ சீக்கிரமா போன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்காக இங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க? அப்ப சேக் இதுதான் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சானா? அவனோட உலகம்னு அவன் சொன்னது இதுதானா? அப்ப இதனாலதான் அவனோட அப்பா இறந்துட்டாரா? சேக் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப வரைக்கும் சேக்கை யாரும் சுட்டுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி யாரும் வரக்கூடாது, எனக்கு முன்னாடி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகலான்னு பாப்பா. ஒரு பாட்டி முன்னாடி வருவாங்க. ஒன்னும் இவங்க யாரோட அம்மான்னு கேப்பா. சூப்புக்கு தேவையான மசாலா வெடிக்கிறதாக நான் வந்தேன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா கேப்பா. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? பாட்டி பாட்டுக்கு ரூம்குள்ள போவாங்க. சேக் ஏதாவது ஆகிருக்கு முன்னே இவளுக்கு பயமா இருக்கும். சேக்குன்னு கத்துவா. சேக்கும் கைசிட்டு சேர்ந்து எல்லாரையும் சுட்டுறாங்க. எம்மின்னு கூப்பிட்டுவான். எம்மி இல்லன்னு தெரிஞ்சதுமே பயந்துருவான். லேம்போ செம்மி எங்க நினைப்பான். அவ உன் கூட இருக்கான்னு தான் நான் நினைச்சேன்னு சொல்லுவான். போச்சுடா அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எம்மி தெரியுதா வெளில போவான். அப்பா இறந்து போய் கிடக்கிறத பார்த்ததுமே ரொக்ஸானிக்கு கஷ்டமா இருக்கும். அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கதறி எழுதிட்டு இருப்பா. உனக்கு மறக்க முடியாத நைட்டை கொடுக்குறேன்னு செபாஸ்டியன் சொல்லிருப்பான் இல்லையா, அதுக்கான அர்த்தம் இதுதான். சேக்கை விட்டுட்டு போறதுக்கு எம்மிக்கு மனசே வராது. தங்கிட்டு நின்றுட்டு இருப்பா. சேக்கு பார்த்ததும் கூப்பிட்டுவா. சேக்கு இவ்வளவு பாப்பா நிக்க இவனை சுட்டுருவான். எம்மிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சேக்குன்னு கத்திக்கிட்டே ஓடி வருவா. எக்கோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவான். மோன்னு கூப்பிட்டு இங்க இருந்து ஓடிடுவான். சேக்கு உனக்கு இதான் ஆகலையில, நீ நல்லா இருக்கியான்னு கேப்பா. எதுக்காக நீ துப்பாக்கி வச்சிருக்கன்னு கேப்பா. 2 பேரும் இந்த பக்கமா வருவானுங்க. அவனை 2 பேரையும் சுட்டுருவான். எம்மி நீ எங்க போனா, எதுக்காக நீ தேவையில்லாம சுத்திட்டு இருக்கன்னு கேப்பா. என்ன என்னோட குவாடியன் நெஞ்சுன்னு சொல்ல ட்ரை பண்ணுவா. உன்னோட முட்டாள்தனத்தால நீ நேரம் செத்துருப்பன்னு சொல்லுவான். மறுபடியும் ஒருத்த வருவான், அவனையும் சுட்டுருவான். எம்மி பயங்கரமா பயந்து போயிருப்பா. ஹே ஒய்ஃப், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். எம்மி பயந்து போயிருக்கானே இவனுக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகும். ப்ளீஸ் நீ என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் எப்பவும் நீ என்ன இது மாதிரி எல்லாம் கவலைப்பட வைக்காத. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்னால என்ன மன்னிக்கவே முடியாது. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், என்னோட வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு சுத்தமா இருக்கும்ல. அவனை லவ் பண்றதாலதான் என்னோட பலத்தை இழந்து பலவீனமா மாறிக்கிட்டு இருக்கேன். ஹே ப்ளீஸ் நீ ஏதாவது சொல்லி, ஏன் நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேப்பான். இது மாதிரி லவ் பண்றதுக்கு இதுதான் நேரமா, சீக்கிரமா வாங்கன்னு கைசர் கூப்பிட்டுவான். நம்ம இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் லேம்பரேஜை கொல்லணும்னு எனக்கு நீ ஞாபகப்படுத்துன்னு சொல்லுவான். இங்க நடக்கிற எல்லாத்தையும் மேல தங்கிக்கவே முடியாது, முழுக்க மட்டும் விழுந்துருவா. ஒய்ஃப் எனக்கு என்னாச்சுன்னு கேப்பான். பாஸ் நம்ம இங்க இருந்து போறதா நல்லதுன்னு கைசர் சொல்லுவான். எக்ஸில இவங்களோட இடத்துக்கு வந்திருப்பாங்க. எம்மி இன்னும் மயக்கத்துல தான் இருப்பா. சேக்கோட ஃபோக்கஸ் மொத்தமே எம்மி மேலதான் இருக்கும். இப்ப எழுந்திருப்பான்னு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் இந்த ரைடுக்கு போனதால நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு ஜேக்கப் சொல்லுவான். அமைதியா இருட்டாவும் நல்லா எம்மி மேம் எழுந்திர போறாங்கன்னு செபஸ்டியன் சொல்லுவான். எம்மி இப்பதான் எழுந்திருப்பா. சுத்தி எல்லாரையும் திருத்திட்டு பார்த்துட்டு இருப்பா. ஆமா இந்த கணக்கு என்ன அர்த்தம் போறீங்கன்னு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் தூங்கிட்டேன் நினைப்பா. ஒய்ஃப் நீ நல்லா தூங்குனியா நினைப்பா. ஓகே சேக்கு உண்மையாவே ஹோட்டல்ல என்ன ஆச்சு, எதுக்காக அங்க போர் நடந்துச்சு நினைப்பா. இங்க இருந்து போங்கன்னு சிக்னல் கொடுப்பான். உடனே எல்லாரும் இங்க இருந்து போடுறாங்க. எம்மிக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகும். அப்ப நடந்தது எல்லாமே உண்மைதான் நினைப்பா. எம்மி இது எல்லாமே பிளான் பண்ணி எடுக்கல, உன்னோட உயிருக்கு ஆபத்து வர வைக்கணும்னு நான் நினைக்கல. ஒய்ஃப் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவான். ஓகே நீ மன்னிப்பு வைக்கிறேன்னு எனக்கு புரியுது, ஆனா எதுக்காக இது எல்லாம் நடந்துச்சு, எதுக்காக நான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நினைப்பா. அது வந்துன்னு சொல்லி தங்கிட்டு நான் மாஃபியா பாஸ்னு சொல்லுவான். எம்மையால இதெல்லாம் நம்பவே முடியாது. ஷக்காகி பார்த்துட்டு இருப்பா. இதோட இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தப்பன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் தென் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.